தளபதி விஜய் அவர்கள் நாளை தமிழகத்தில் சிஎம்மாக பதவியேற்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு. இந்த 2 ஆண்டுகளிலே குறிப்பாக அரசியல் வந்தவர். ஏன்னா ஒரு அடிமட்டத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா தளபதி அவர்களை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை குறிப்பாக நம்ம சொல்லி நிறைய பேர்கள் ஒதுக்குனாங்க, நிறைய பேர் நடிக்க மாட்டேன் கூட அப்படின்னு சொல்லி ஒதுக்க போய் எல்லாரையும் தாண்டி கடந்து இவரெல்லாம் சினிமாவில் வரலாமான்னு சொல்லி சாதித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வந்தார். சினிமா மார்க்கெட்லேயே மிகப்பெரிய ஒரு ஆளாக. நாளைய தினம் என்பது தமிழகத்திலே அரசியல் வரலாறிலே அதிகமாக நடிகர்களே வாக்கு பெற்ற நடிகர்களே பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம தளபதி அவர்களை தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு தளபதியோட செல்வாக்குகள் அதிகமாக இருந்திருந்தாலும் தமிழக மக்களுக்காண்டி சில விஷயங்களை செய்வதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. தளபதியோட ஆட்சி 2026 மிக சிறப்பாக நடையும். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பாக தளபதி மிக மிக நல்லவர். அவர் கூட இருக்கிற அந்த அரசியலில் செவிச்சிருக்கிறாங்க 108 பேர்கிட்ட. அவங்க தான் கொஞ்சம் ஓரளவு என்ன சொல்கிற 107 பேர்கிட்ட அவங்க கரெக்டான முறையில் பின்பற்றி வர வேண்டும். தளபதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துரைத்தார். அதுபோல் இப்போ இருக்க டயத்தில் கரெக்டான சமயத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம வரையறுக்கத்தக்கணும். இப்போ இருக்க தமிழகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் குறிப்பாக எம்ஜிஆர், அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் இவங்களுக்கு அடுத்து ஒரு அரசியல் மாற்றங்கள் நல்ல வழி கொண்டு வரும் ஒரு நல்ல சிறந்த தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதனைத் தொடர்ந்து கேப்டன் ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு தலைவர் என்றால் கரெக்டான சமயத்தில் தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். நாளை சிறப்பாக நடைபெற உள்ளது. மிக பிரம்மாண்டமாக விழாவுக்கு எல்லாத்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நமது தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். ரசிகர்கள் எல்லோருமே அங்கே வரலாம். குறிப்பாக நிறைய பேர்கள் கலந்து கொள்வார்கள். பாதுகாப்புகள் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இனி தளபதியோட ராஜ்யங்கள் அதிகமாக நடைபெறும் என்பதுதான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக டிவிக்கு வாக்களித்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸை தளபதி சொல்லியிருக்கிறார்.